ராம் ராம். பெரியவா சரணம். பெரியவாபுரத்துலேருந்து தனம் கோடி ராதாகிருஷ்ணன். உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது ஒரு கவசம் மாதிரி. நம்மளை நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தொட விடாமல் நம்மளை பாதுகாக்கும் ஒரு கவசம். அதனால் பெரியவாபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரியவாபுரத்தில் நடந்த ஒரு பெரியவா மிராக்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாபுரத்தில் தினம் தினம் இரவு ஒருத்தர் இல்லை 2 பேர் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடோ இல்லை பலகாரமோ இருக்கும். இது மீதி இருக்கிறத ஒரு பெரியவா டிவோட்டி இந்த கிராமத்தில் இருக்கவா, நீங்கள் கடையை மூடிட்டு போகும்போது இதை எடுத்துகிட்டு போயிடுங்கோ அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவளுக்கு கொடுத்துட்டோம். இந்த மாதிரி வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் அந்த அம்மா இங்கே சாப்பாடை எடுத்துகிட்டு போகல. அந்த சாப்பாடு அங்கேயே இருந்தது. மடப்பள்ளி மாமா சொல்கிறா, அவள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, இங்கே எதாவது சாப்பாடு இருக்குது அப்படின்னா, சரி மாமா நான் நடையை சாத்திட்டு கோமாதாவுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நடையெல்லாம் சாத்திட்டு ஒரு 9:45 அந்த மாதிரி நான் வரும்போது ஒரு அம்மா அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க. என்னம்மான்னு கேட்டால், இது ஒரு குடும்ப தகராறு, இந்த ஃபேமிலி டிஸ்பியூட்டு, அந்த சொத்து பிரிக்கிறதுல பாகத்தில் ஒரு தகராறுனால நான் என்னோடய பாகத்தை வாங்கிட்டு குறைஞ்சமான ஒரு பணம் கொடுத்தாங்க. 4 லட்ச ரூபா கையில் இருக்குது. அதை எடுத்துகிட்டு நான் வந்துட்டேன். காலையில் ஃபஸ்ட்டு பஸ்ஸுக்கு நான் போயிடுறேன். ஏன் நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னா, நான் ஒன்றும் கவலைப்படாதம்மா, இங்கே கேமராலாம் இருக்குது, உங்களோட பணம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும், பெரியவா இடத்துல என் பாதுகாப்பு குறையவே இருக்காது, நீங்கள் கவலைப்படாத நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு. திடீர்னு எனக்கு என்னமோ தோணுச்சு, அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். எனக்கு சாப்பாடு தான் ஒரு கேடு, வேணாங்கய்யா அப்படின்னாங்க. இல்லைம்மா, பெரியவா இருக்கிற இடத்துல யாரும் பட்டினியாக இருக்கக்கூடாது, பசியோடு இருக்கக்கூடாதும்மா. இன்றைக்கி பாருங்கோ, உங்களுக்குன்னு சாப்பாடு இருக்குது, ஒரு ஆள் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது. பெரியவா உங்களுக்காக அந்த அம்மா கொண்டு போகிறத, அந்த அம்மாவை ஞாபகத்தை அவளுக்கு மறதியை உண்டாக்கி உங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கா. நீங்கள் இங்கே வருவேன்னு தெரியுமா? ஏன்னா முக்காலமும் உணர்ந்தவருமா அவர் மகா பெரியவா. நீ அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, கோவத்தை விடு, சாப்பிடு அப்படின்ட்டு அந்த பசியோடு இருந்த அம்மாவுக்கு அந்த சாப்பாடை கொடுத்தோம். பாருங்கோ, இந்த சாப்பாடு ஒருத்தர் பட்டினியோடு வராங்க அப்படின்னு பெரியவாளுக்கு தெரியும். ஏன்னா பெரியவா முக்காலமும் உணர்ந்தவர். நான் இங்கே அவர்கிட்ட வந்த பிறகு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் பெரியவாளை பற்றி. நம்ம ஒரு விஷயத்தை பெரியவா கிட்ட, பெரியவா எந்த பிரச்சனை எனக்கு இருக்குது பெரியவா, நீங்கள் தான் பார்த்துக்கணுன்னு அவர் பார்த்துப்பார். பெரியவா இந்த விஷயத்துக்கு நான் போகிறேன் பெரியவா, நீங்கள் தான் என் கூட வரணுன்னா பெரியவா கூட வருவார். அது நான் எடுக்கிற முடிவு நல்லதோ கெட்டதோ, ஆனால் பெரியவா அதை ஒரு சமநிலைப்படுத்தி அதிலேருந்து என்னை மீண்டு கொண்டு வந்துடுவார். அந்த வேலையை நல்லா முடித்து கொடுத்துருவார். அதனால் ஒவ்வொரு இன்ச்சும் பெரியவாளை கேட்காம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அந்த மாதிரி பெரியவாபுரத்தில் யாரும் பட்டினியோடு இருக்கக்கூடாது, பெரியவா இருக்கிற இடத்துல யாரும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த ஒரு மிராக்கிளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராம் ராம். பெரியவா சரணம். உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா பிரார்த்தனையும் பெரியவா நிறைவேற்றி கொடுக்கணும். ராம் ராம். பெரியவா சரணம்.